Hello friends, welcome to Nikki Designers and இன்னைக்கு வந்து நம்ம ஆரி லட்கன் பண்ண போறோம். So already டிசைன் பண்ணி வச்சிருக்க லட்கன் வந்து நான் எடுத்துர்க்கேன். So இத வந்து ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி இந்த மாதிரி பேக் சைடு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நீடில்ல வந்து நீங்க thread எடுத்துக்கோங்க. thread எடுத்துட்டு இந்த இடத்துல நான் வந்து ஒரு white line வந்து போட்டுருக்கேன். So பேக் சைடுல இருந்து நீடில் விட்டு நீங்க வந்து thread வெளியில எடுத்துக்கோங்க. So thread வெளியில எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம இத சுத்தி வந்து நம்ம ரன்னிங் ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்க போறோம் and இந்த ரன்னிங் ஸ்டிச்சஸ் வந்து இந்த white லைனுக்கு மேலேயே நம்ம கொடுக்க போறோம். So இந்த white line, so இதுதான் இந்த white line. So நீங்க வந்து ரன்னிங் ஸ்டிச்சஸ் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. So ரன்னிங் ஸ்டிச்சஸ் வந்து நீங்க எப்பவும் யூசுவலா போடுற மாதிரி நீங்க போட்டுக்கலாம். So போட்டு இதே மாதிரி மெதுவா போட்டுக்கோங்க. So ஃபுல்லா போடணும். போட்டு முடிச்சிட்டு எண்ட் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து போடணும். எண்ட் ஆனதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ பேக் சைடு திருப்பிட்டு இந்த த்ரெட்டை வந்து நம்ம மெதுவா பிடிச்சி இழுக்கணும். ஸோ மெதுவாக இந்த மாதிரி பிடிச்சி இழுத்துக்கோங்க. ஸோ இழுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ உள்ளே வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பாம்பாம் வந்து எடுத்துக்கோங்க. நான் ப்ளூ கலர் பாம்பாமே எடுத்திருக்கேன். இந்த பாம்பாம் வந்து நம்ம இந்த கிளாத்துக்குள்ளே வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். நம்ம யூஸ்வலாக வைக்கிற மாதிரி கிளாத் வச்சோன்னா நமக்கு ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ அதனால் நான் பாம்பாம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நமக்கு வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும், ஸ்டிச் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உள்ளே வந்து நல்லா இன்சர்ட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இந்த த்ரெட்டை வந்து லைட்டாக இந்த மாதிரி பிடிச்சி இழுத்துக்கோங்க. இப்போ வந்து இதில் நம்ம டோரி வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ டோரி வந்து நான் இதுக்கு சில்வர் கலர் டோரி வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் சில்வர் டோரி வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சென்டரில் வந்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா கொஞ்சமாக இதை வந்து எடுத்து விட்டுட்டு உள்ளே பிளேஸ் பண்ணோன்னா நமக்கு ஈஸியாக வந்து உள்ளே செட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை நல்லா ஷ்ரிங்க் பண்ணிடுங்க. நல்லா இந்த த்ரெட்டை பிடிச்சி இழுத்துட்டு இந்த டோரியும் நம்ம வந்து பிடிச்சிக்கணும், இந்த லட்கனும் பிடிச்சிக்கணும். இப்போது இந்த லட்கனோட ஃபேப்ரிக்கும் டோரியும் வந்து அட்டாச் ஆகிற மாதிரி 2-3 ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. நல்லா டைட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. டைட் பண்ணி பிடிச்சிட்டு நம்ம வந்து ஜஸ்ட் அப்படியே வந்து நூல் வந்து நம்ம சுற்ற போகிறோம் அதே த்ரெட்டை. ஸோ நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி சுற்றும் போது நமக்கு பால் லட்கன் வந்து நல்லா சூப்பராக ஷேப்பாக வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா சுற்றிக்கோங்க. நல்லா சுற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பூ கட்டுறதுக்கு போடுற மாதிரி நம்ம நாட்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து நாட்ஸ் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நாட்ஸ் போடுறது ரொம்பவே முக்கியம். நீங்கள் நிறையா நாட்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நான் நிறைய நாட்ஸ் வந்து போடுறேன். ஸோ இந்த மாதிரி போடும்போது நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஷேப்பும் அழகாக கிடைக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து நீங்கள் இது மேலே இருக்க அந்த பிசுறு மறைக்கிறதுக்காக நம்ம வந்து பீடை வந்து இதில் அட்டாச் பண்ண போகிறோம். பீடு அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி 2-3 ரஃப் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நான் இதே சேம் பேஸ்டல் க்ரீன் கலர் பீடு வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பீடு வந்து ஒரு பீடாக எடுத்து நம்ம இதில் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பீடாக வந்து நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு பீடாக நம்ம வந்து இந்த இடத்துல அட்டாச் பண்ணணும். ஸோ இந்த ரா ஸ்பேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த பீடு வந்து அட்டாச் பண்ணணும். அண்ட் அட்டாச் பண்ணும்போது த்ரெட்டு வேறு எங்கேயும் மாட்டாத மாதிரி பார்த்து வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. ஒரு பீடாக ஸ்லோவாக அட்டாச் பண்ணாலே போதும். ஸோ இப்போ அடுத்த பீடு வந்து நம்ம அட்டாச் பண்ணுறோம். அண்ட் மோஸ்ட்லி வந்து நீங்கள் செல்ஃப் கலர் த்ரெட்டே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து செல்ஃப் கலர் சூஸ் பண்ணல, நான் க்ரீன் த்ரெட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு பீடாக வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா இதோட லுக் வந்து நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இதோட லுக் வந்து இப்படி தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் ஆகும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.